இந்தியா கூட்டணி என்பதும் திமுகவுடனான கூட்டணி என்பதும் 22 வருஷ கூட்டணி. அந்த கூட்டணியில் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது. அவர்கள் புதிதாக இந்த கூட்டணியில் இணைந்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய தலைமையேற்று அவர்கள் மதசார்பற்ற கூட்டணியில் இணைந்திருக்கார்கள். அவர்களை வரவேற்கிறோம். அவர்கள் வந்ததனால் இந்த கூட்டணிக்கு பலம் சேர்கிறது. எங்களை பொறுத்தமட்டில் இந்த கூட்டணி என்னுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் அதிகமாக பிரகாசமாக தெரிகிறது. அதனால் அவர்களுடைய கூட்டணி என்பது எங்களுக்கு பலம். நான் இன்றைக்கி சேகரிச்சிட்டோம்ல, இன்றைக்கி தொடங்கிட்டோம். என்னை பொறுத்த மட்டும் அவர்களுடைய விஜய் பிரபாகரனுடைய தேர்தல் பணிமனையை இன்றைக்கி திறந்து வச்சுருக்கோம். நேற்று அவர் என்னை சந்தித்தார் திருநகரில். இன்றைக்கி இந்த விழாவில் வந்து இது பணிமனையை திறந்து வர வேண்டும் என்று கேட்டார். நானும் அவசியம் வருகிறேன் என்று சொன்னேன். அதற்காக வந்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்கோம். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்களும் மற்ற முன்னோடி தலைவர்கள் அனைவரோடு சேர்த்து எங்களை பொறுத்த மட்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முழு உழைப்பையும் முழு கவனத்தையும் செலுத்துவோம். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. தவறான கருத்து. அவர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு கார்கே அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற கட்சி இந்த கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி. சுதந்திரத்தில் தொடங்கி வெள்ளையர்களை வெளியேற்றுவதற்காக மகாத்மா காந்தி வந்ததற்கு பின்னாலே பல வகையிலே அகிம்சை போராட்டத்தை நடத்தி பெரும் ஏகாதிபத்தியமாக இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வீழ்த்திய கட்சி இந்த கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 4000 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்று குமரியிலிருந்து காஷ்மீர் வரை காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்துச் சொன்ன கட்சி இந்த கட்சி. இந்த கட்சியை பொறுத்த மட்டும் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், சகோதரத்தோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற கட்சி. எந்த ஒரு பிரிவினைவாதத்தையும் எந்த வெறுப்புணர்ச்சியும் ஊட்டாத கட்சி. அதனால் ராகுல் காந்தி எங்கே நிற்கிறாரோ அதுதான் காங்கிரஸ். நேற்று கூட எம்எஸ் காங்கிரஸ்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் இருக்கார். அதெல்லாம் காங்கிரஸ் சொல்ல முடியாது. ராகுல் காந்தி எங்கே நிற்கிறாரோ அதுதான் காங்கிரஸ். அதுதான் உண்மையான காங்கிரஸ். இளைஞர்கள் தான் அவருக்கு வந்து வாக்களிக்கின்ற மாதிரி பரவாயில்ல பேசப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உள்ள அந்த குழந்தைகள் அவங்க பேரண்ட்ஸை தாத்தா பாட்டியை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பரவாயில்ல பேசப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பிள்ளைகள் இல்லை. எனக்கு என்னுடைய மகன்களுடைய வயசு 15 வயசும் 18 வயசும். அதனால் அந்த பிரச்சனையை நான் நேராக பார்க்கல. பட் என்னன்னா திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரி என்பது தமிழ்நாட்டில் ஒரு புதிய இளைஞர்களுடைய, அதாவது இளைஞர்களாக இருக்கின்றவர்களுக்கு அரசியல் மீது ஆர்வத்தை காட்டுது. அதில் மறக்க முடியாது. நம்ம வந்து அந்த உண்மையை வந்து மறுக்கவும் முடியாது. அந்த இளைஞர்கள் வந்து நேச்சுரலாக வந்து பாலிட்டிக்ஸில் வந்து அவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. அவர்களை பொறுத்த மட்டும் அரசியலை கொஞ்சம் தூரமாக பார்த்து அரசியல்லாம் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம்னு பார்க்குறவங்க. அவர்களுக்கு ஆர்வத்தில் இப்போ அரசியலில் வராங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அதில் அவர்கள் வருவது என்பது ஜனநாயகத்துக்கு நல்லது. என்னை பொறுத்தவரை மக்களாட்சியில் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களுக்கு அதில் மற்ற அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளும் அரசியல் தலைவருடைய எங்களை போன்றவர்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர்களை திட்டி அவர்களை ஏளனம் செய்து அவர்களை உதாசீனப்படுத்தி செய்வது என்பது நியாயமாக இருக்காது. எந்த இளைஞர்கள் உள்ளே வந்தாலும் சரி மகிழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேர்தலுக்குள் வருவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் வருவதும் அதே நேரத்தில் வாக்கெடுப்பதற்காக மக்களை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. தமிழக மக்களுடைய பெரிய பலம் என்னன்னுட்டா எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. கடைசியாக அன்றைக்கி வாக்களிக்க போகும்போது தான் முடிவு செய்ய போகிறாங்க யாருக்கு ஓட்டு போட்டோம். நம்ம ஓட்டு போட்டு வந்தோடனே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு இருந்தீங்க, நான் அக்கா அப்படின்னு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, ஒரு சிரிச்ச முகத்தோட நான் ஓட்டு போட்டேன், யாருக்கு ஓட்டு போடணுமோ போட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய பலம். அதனால் என்னை பொறுத்த மட்டும் புதிய கட்சிகள் வருவதும் புதியவர்கள் கட்சியில் சேர்ப்பது என்பது இந்த மக்களாட்சிக்கு பலமாக இருக்கும். இளைஞர் காங்கிரஸ் இருக்கு, மற்ற கட்சியில் இருக்கு. விஜய் வருவதற்கு முன்னாடி வந்து இளைஞர்களுக்கு அரசியல் வரவில்லை. இல்லை, அதாவது கட்சிகள் ஒவ்வொரு தலைவர்கள் ஈர்த்து வருவதும் பார்த்து கொண்டிருப்பதும் வேறு. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற இளைஞர்கள் என்பது யூஸ்வலாக 17-18 வயசில் இவ்வளவு பெரிய ஆர்வம் அரசியலில் ஒரு காட்டுவது என்பது ரேராக நடந்திருக்கு.
அரசியலில் இருக்கவங்களுக்கு மேலே சிலருடைய கொள்கைகளாலும் சிலருடைய நடவடிக்கைகளாலும் சிலருடைய பேச்சாலும் குடும்பங்களாலும் அரசியலுக்கு வருவது என்பது அரசியலை கூர்ந்து கவனிப்பது என்பது நடந்தது. இப்படிப்பட்ட என் பிளாக்காக ஒரு செட்டு வந்து அரசியலுக்காக கூட்டத்தில் நின்று பார்க்குறதும் அரசியல் தலைவர்களை பார்க்குறதுக்காக வர்றதும் முதல் தடவையாக இருக்குது. இது நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் பார்த்ததில்ல. எனக்கு 51 வயசு ஆயிடுச்சு, நான் பார்த்ததில்ல. அதனால் ரொம்ப இது வந்து ஒரு மக்களாட்சிக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அவர்கள் என்ன வாக்களிக்கிறார்கள், யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது எங்களுடைய திறமை, அரசியல் கட்சிகளுடைய திறமை. என்ன நாங்கள் சொல்லி அவர்களை வந்து அவர்களுடைய இமேஜினேஷனை வந்து அவர்களுடைய கற்பனைக்குள்ளே நாங்கள் உள்ளே போகிறோங்கிறது. இப்போ சகோதரர் விஜய் பிரபாகர் அவர்களை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனை, விருதுநகருடைய பிரச்சனை என்னங்கிறத பற்றி அவர் பேசணும், விருதுநகருடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பாருங்கிறத ஒரு கனவு திட்டத்தை கொடுக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். அந்த கனவை மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறோம். ஏன்னுட்டுனா வெறும் மாஸ் அப்பீலில் மட்டும் மக்கள் ஓட்டு போடுவது கிடையாது. கடைசியாக பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறோம், விருதுநகரை எப்படி மாற்ற போகிறோம், சிவகாசியை எப்படி மாற்ற போகிறோம், சாத்தூரை எப்படி மாற்ற போகிறோம், என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம், எது கொண்டு வர முடியல அப்படிங்கிறத உண்மையை சொல்லணும். சொல்லி பேசும்போது மக்கள் நம்புவாங்கன்னு நம்பிக்கை. இல்லை, மத்திய அரசு அதுக்கு பண்ண விரும்பலை. மத்திய அரசு திருப்பியும் அல்வா கொடுக்குது. வைஷ்ணவை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் குதர்க்கமான பேச்சை பேசிக்கிட்டு வர்றாரு. அதற்கு அவர் பழி போடுகிறது மாநில அரசு மேலே பழிவு போடுறாரு. மாநில அரசு வந்து நிலம் கையெழுத்து கொடுக்கலைங்கிறது. இது என்னட்டுன்னா, இது முதல்ல மாநில அரசு 200 ரெவன்யூ ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணி இதற்காக கொடுத்துட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை பண்ண விரும்பலை. இப்போ நாங்கள் நிலம் கொடுக்கலன்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலை. அதனால் எழுத்துப்பூர்வமாக பதில் கேட்டிருக்கேன். அவர் நேராக பார்க்கும்போது, இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் நேரத்தில் பார்க்கும்போது இந்த பதிலை சொன்னார். எழுத்துப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் மீண்டும் கேட்டு அவரை எழுத்துப்பூர்வமாக இதில் ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வைக்கணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புதுச்சேரியில் வந்து ராகுல் காந்தி, ஸ்டாலின் ஒரே நாளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் ஒருவரோட பார்த்துக்கல, உட்கட்சி மோதல் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை முதல்ல அண்ணாமலை வந்து அவர் சீட்டை தேர்தலில் நிற்கிறோம்னு அவர் கேட்டதுக்காக அவர் கேட்கலையான்னு கேட்க சொல்லுங்கள். வடக்கு கோயம்புத்தூர் வடக்குக்கு அவர் நிற்கிறோம்னு தேர்தலில் நிற்கிறோம்னு சொன்னார். அக்கா வானதி அக்கா வச்ச வேட்டில் அண்ணாமலை செதறிட்டார். ஏன்னாட்டா அவர் தெற்கையும் வடக்கையும் கேட்க சொன்னார். அவங்க வடக்கை மட்டும் வாங்கிட்டு வானதிக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவரால் எதுவும் பேச முடியலை. ஒரு பெட்டரான சீட்டு வாங்கணும்னு சொல்லி எல்லா லாபியும் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் ஒர்க் ஆகலை. கொடுத்த சீட்டில் போய் நிற்க சொன்னாங்க. கவுண்டம்பாளையம் கேட்டார், கவுண்டம்பாளையம் கொடுக்கல. அதனால் அவர் என்ன பண்ணாருங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை பற்றி பேசிட்டோம். புதுச்சேரியில் ராகுல் காந்தி காலையில் 11 மணிக்கு வர்ற பிரச்சாரம், அதுக்கடுத்து 4 பிரச்சாரத்துக்கு அவர் போகணும் கேரளாவுக்கு. தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு பண்ணிவிட்டு சாயந்தரம் பிரச்சாரத்துக்கு போகணும். இந்த மினிமம் இது கூட தெரியாத மாதிரி அண்ணாமலை பேசுவது என்பது ரொம்ப வியப்பாக இருக்குது. இல்லை, அந்த குசும்பு, கோயம்புத்தூர் குசும்பு அவருக்கு ரொம்ப உண்டு. அதனால் பேசுகிறாருங்கிறது தெரியும். கடந்த தேர்தலில் எதிரெதிர் அணியில் களம் கண்ட நீங்கள் இப்போ எப்படி ஒரே அணியில் மக்களை சந்திக்க? நாங்கள் கொள்கை எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினால் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணி என்பது ஒரு தேர்தல் கூட்டியான தொடர்கிறது 20 வருஷமாக. இதெல்லாம் தேமுதிக வந்து சேர்ந்துருக்கு. என்னை பொறுத்த மட்டும் 2019 மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் வந்து 14 வரைக்கும் 14, 19 தேர்தல் நின்றுட்டோம். 19 என்னை ஆதரித்து அண்ணன் வைகோ அவர்கள் வந்து பெரிய மனதோட வந்து பிரச்சாரத்தை தீக்கல்பட்டியில் ஆரம்பிச்சு வச்சார். அதனால் இது வந்து கொள்கை கூட்டணியில் வருகின்ற கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் மறந்துடுறது. போன தேர்தலில் என்ன நினச்சிக்கிறதுலாம் மறந்துடுறது. ஏன்னா பொது நன்மைக்காக ஒரு திட்டத்தை வச்சு கொண்டு போகிறோம். அந்த வகையில் சகோதரர் தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். விருதுநகரில் அவர் வெற்றி பெற வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மல்ல ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் வந்த அந்த தம்பி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம். அவசியம். அண்ணன் வைகோவிடம் கற்ற நல்ல பழக்கங்களில் இதுவும் ஒன்று. அவரை பொறுத்த மட்டும் பெரிய மனசோடு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னுட்டுனா நான் அது அப்போ புதுசாக வந்தேன் விருதுநகரில். அவருக்கு அது ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துச்சு. ஆனாலும் சரி, அதை வந்து ஒரு பெரிய மனதோடு அவர் அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி தேர்தலில் நிற்கும் போது 2009க்கும் 2019க்கும் பல விஷயங்கள் நடைபெற்றன. அந்த நேரத்தில் அவர் பெரிய மனதோடு பார்த்தது அண்ணன் வைகோ அவர்களுடைய பெரிய மனசு சாரம். அவரிடம் இந்த நல்ல பழக்கத்தை பழகிருக்கேன்.
திமுகவினர் வந்து எப்படி உங்களை அணுகுறாங்க? திமுக அது கொள்கை என்பது எங்கள் கட்சிக்குள்ளே பேசுகிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன நாங்கள் எங்களுக்கு வேண்டும் என்பது தலைமை முடிவு செஞ்சதுக்கப்புறம், வேட்பாளர் முடிவு செய்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி தலைமை சொன்னது முடிவு கிராஸ் பண்ணி போயிடுறோமோ, தலைவர் கார்கே அவர்கள் முடிவு செய்ததுக்கப்புறம் என்னை பொறுத்த மட்டும் ஆட்சியில் பங்குங்கிறத தலைவர் கார்கே அவர்கள் இதோடு நிறுத்திக்கிடுவோம், தேர்தலில் ஒழுங்காக பார்ப்போம், நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னார். ரைட், மகிழ்ச்சி, தேர்தலில் ஒன்றா பார்ப்போம், இந்த கோரிக்கையை கிடப்பில் போட்டுருவோம்னு அவர் சொன்னார். தலைவர் கார்கே அவர்கள் என்ன சொன்னாரோ அதுபடி செயல்படுறோம். என்னை பொறுத்த மட்டும் அதை கடந்து வந்துட்டோம். தேர்தலில் ஒற்றுமையாக மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய பார்வை இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வந்து டிஜிபி தலைமைச் செயலாளர் மாற்றிருக்காங்க. பாஜகவுடைய கைப்பாவையாக அடியாள் மாதிரி வேலை செய்கிறது இந்த ராஜீவ்குமாரும் ஞானேஸ்வர் குமாருக்கும் வேலையாக போச்சு. ராஜீவ்குமார் முதல்ல ரிட்டையர் ஆகிட்டார், இப்போ ஞானேஸ்வர் குமார் அந்த வேலையை பார்க்குறாரு. இவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து கையெழுத்து போட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானும் ஒரு ஆள். ஆனால் அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏன்னாட்டா அதை வந்து விவாதத்துக்கே ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சிபிஆர், இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி. ஆனால் மாநிலங்களுடைய தலைவர் என்ற முறையில் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். எங்களை பொறுத்த மட்டும் ஞானேஸ்வர் குமார் அவர்கள் தொடர்ந்து பாஜகவுடைய ஒரு அடியாளை போல செயல்படுகிறார். அதனுடைய ஒரு பகுதி தான் தலைமைச் செயலாளர் நீக்கிறது. தமிழ் மாற்றம் இது எல்லாம் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் மிகவும் நடுநிலையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு வந்த அதிகாரி. அவரை பொறுத்த மட்டும் அவர் மேலே பெரிய அலிகேஷன் யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு மாற்றுறாங்கங்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது. அது வந்து ஞானேஸ்வர் அவர்களுடைய பாஜகவிற்காக செயல்படுகின்ற அந்த அடிமைத்தனமான புத்தின்னு நினைக்கிறேன். அதனுடைய விளைவாகத்தான் தேர்தல் கமிஷன் இன்னும் பாலாகி கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய கடைக்கோடி தொண்டன் என்ன நிற்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடிய அளவில் தேர்தல் ஆணையம் செயல்படுவது என்பது வெட்கக்கேடான விஷயம். சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது அது வந்து பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் சொன்னாங்க. அது முக்கியமாக தொகுதி மறுவரைங்கிற ஒரு பேச்சுவார்த்தை. அது பற்றி இந்த 16, 17, 18 சிறப்பு கிடையாது. இது போன செஷனாக 2 நாள் ஒரு 2 வீக்குக்கு தடுத்து முடிய வேண்டியதை தள்ளி வச்சுருக்காங்க. இதில் அவங்க கொண்டு வர போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. 2023 அவர்கள் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வர போகிற சட்டம் கொண்டு வரும்போதே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் சொன்னது என்னட்டா, இப்போவே 23 நடக்கின்ற 545 பேருக்குள்ளே இருக்க சட்டம் நாடாளுமன்றத்தில் இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்துருங்க, 33% வரப்போகிற தேர்தலில் அதை பண்ணியிருக்கேன்னு சொன்னோம். அப்போ பாஜகவை பொறுத்த மட்டும் வெறும் வேஷம் போடுறாங்க பெண்கள் ரிசர்வேஷனுக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான். பாஜக என்னன்னா, நாங்கள் வந்து இந்த தேர்தலில் இதை பற்றி இப்போ பண்ண விரும்பலை, நாங்கள் சென்சஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணுவோம், அதுக்கடுத்து பெண்கள் ரிசர்வேஷன் பண்ணுவோம் அப்படின்னு 3 ஸ்டெப்பு சொன்னாங்க. ஒன்று சென்சஸ்ஸு, அதுக்கடுத்து டீலிமிட்டேஷன், அதுக்கடுத்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இந்த 3 ஸ்டெப்புன்னு 2023 சொன்னவங்க ஏன் திடீர்னு இப்போ சென்சஸை மறந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, 23 ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு பிரச்சாரம் பண்ணார் பாரத் நியாய யாத்திரையில். அதற்கு பின்னால் 24 பாஜக 370 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்ன பாஜக 260 இடங்களை குறைஞ்சிட்டு போச்சு, 240 இடங்களாக குறைஞ்சி போச்சு. பாஜக குறைய வெற்றி பெற வச்சிருந்த நம்பர்லேருந்து 110 இடங்கள் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகள் ஆய்வு செய்து அவர்கள் சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, சாதிய வாரி கணக்கெடுப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் வட இந்தியாவில் மக்கள்கிட்ட பெரிய பாதிப்பு உருவாக்கியிருக்கு. அதனால் நீங்கள் சாதிய வாரி கணக்கெடுப்புங்கிறத கடந்து போக முடியாது, இது மிக முக்கியமான பிரச்சனையாயிருச்சு, இந்த பிரச்சனையை நீங்கள் தள்ளி போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் உடனடியாக அவர்கள் ஹரியானா மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி பல மாற்றங்களை செஞ்சாங்க. குறிப்பிட்ட விதத்தில் ஹரியானா முதலமைச்சரை மாற்றுறாங்க, மகாராஷ்டிராவில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இதனுடைய விளைவாக என்னட்டா வெற்றி பெற முடிச்சார். அதில் ஓட்டர் லிஸ்ட்டு இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சு, ஓட்டுச்சோரி எல்லாம் நடந்துச்சு. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் செஞ்சது என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கப்படும் என்றார்கள். சென்சஸ் 26 நடக்குன்னு சொன்னாங்க. இப்போ சென்சஸ் தொடங்கியிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்சஸ் தொடங்கியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க, ஜூன் ஜூலைலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துல சென்சஸோட 2வது பார்ட்டு ஜாதிவாரி கணக்கு 27 டிசம்பரில் ஜாதிவாரி கணக்கு நடந்துடும். ஆனால் இவர்கள் ஜாதிவாரி கணக்கு எடுத்துகிட்டு டீலிமிட்டேஷன் போனாங்கன்னா ஓபிசி எல்லாம் சீட்டு கேட்பாங்க.
ஓபிசி பிற்படுத்தப்பட்ட பெண்களில் 30%னா 272 சீட்டு மொத்த பார்லிமெண்ட்டில் இவர் வச்சிருக்க ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் 160 பேர் ஓபிசி சீட்டு கேட்பாங்க. அது கிடைக்கக்கூடாது. பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கொடுப்பதற்காக இவர்கள் செய்கின்ற இந்த நாடகம் தான் 16, 17, 18க்கான இந்த சட்டம் கொண்டு வருது. இதுக்கு முன்னாடி இதற்கான நிலையை காங்கிரஸ் கட்சி எடுப்பதற்காக வருகின்ற 10ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் இருப்பதனால என்னால் கலந்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தெளிவாக விவாதிக்கப்பட்டு அந்த மாலையே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை மிக தெளிவாக எடுத்துரைக்கப்படும். இந்த தொகுதி மறுசீரமைப்பினால தென் தமிழகத்தோட குரல் வலையை நெருக்குது மத்திய அரசு. முதல்வர் போட்டிருக்காரு, அதை எப்படி பார்க்கணும்? ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தென் மாநிலங்களுடைய இதே ப்ரொபோஷனலாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. என்ன 545 இடங்கள் இருக்குது, அதில் 272 இடங்கள் அதிகரிக்கிறாங்க. 50% எந்தெந்த மாநிலத்துக்கு எல்லா இடத்துக்கும் ப்ரொபோஷனட்டாக நாங்கள் கூட்டிடுறோம்னு சொல்கிறாங்க. 545லேருந்து 272 இடங்கள் கூட்டிடுவோம். அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, 39 இடங்கள் இருக்குது, 20 இடங்கள் சேர்த்துருவோம், 59 இடங்கள் கூட்டிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்குது. அடேங்கப்பா 59 இடம் வந்துருப்போம், 39லேருந்து 52 பேர் நம்மளால் போயிடுறானா அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் தான் இருக்குது அவங்களுடைய அரசியல். என்னென்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசுக்கு 80 இடம் இருக்குது, 120 இடமாயிரும். இதுதான் அவங்களுடைய அரசியல். மகாராஷ்டிராவுக்கு 48 இடமா இருக்கிறது, 24 இடம் கூடி 72 இடமாயிரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களுடைய அதிகரிப்பு நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 66 நம்பர் கூடியிருக்கும். 66 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடியிருப்பாங்க. வட இந்தியாவிலேருந்து 200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடியிருப்பாங்க. 200 பெருசா, 66 பெருசா இந்த சபைக்குள்ள உட்காந்துருக்கும் போது. அப்புறம் நம்ம கியா மியான்னு என்ன கத்தனம்னாலும் சரி ஒன்றுமே கேட்காது. வெறும் 200 பேர் நின்று ஓட்ட கையம் போட்டு எந்த சட்டமாக இருந்தாலும் தோத்தற்கு கிடைக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து விவாதிக்கப்பட வேண்டும். யாரிடமும் விவாதிக்காமல் சட்டத்தை சைலண்ட்டாக வச்சுருந்து சில அரசியல் கட்சிகளை மட்டும் கூப்பிட்டு தனித்தனியாக பேசி அமித்ஷா கொண்டு வர சட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி நிலை எடுத்திருக்கு. அதே நிலையை இந்த தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கார். அதை வரவேற்கிறேன்.